ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம். அதில் 7வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஒரு நல்ல வசனம். நான் நேற்றைக்கு இரவு யாருந்தாலும் இந்த செய்தி கிடைக்கும் போது காலையில் 1:30 மணி இல்லைன்னா 1:45 2 மணி இருக்கும். நான் இந்த செய்தி நான் இருந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தேன். நேற்றைக்கு நான் பகல் முழுக்க அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டு எல்லா காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரை இரவு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். ஆண்டவர் நான் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன், எது சபைக்கு ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் தந்தார். அதை வைத்து தான் இந்த வசனங்களை இரவு நான் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஆனபடினால் எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அது பிரயோஜனம் உள்ளது, ஜனங்களுக்குள் கிரியை செய்யும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். பைபிள் எடுத்துடுங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்றார், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஆமென். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ. அப்போ கர்த்தருடைய ஆலயம் என்பது ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு இடம். நம்ம இந்த ஆலயத்தை எடுத்துக்கிட்டா கூட எத்தனையோ சாட்சி நான் இந்த இடத்துல கேட்டேன். அருமையான ஒரு சகோதரி இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் கண்ணீரோடு அவங்க சகோதரி இந்த இடத்துல அழைத்துட்டு வருகிறாங்க. அப்படியே கண்ணீரோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஜெபிக்கும் போது சில வார்த்தைகள் ஆண்டவர் தந்து அவர்களோடு கூட பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறாங்க, அவர்களோடு பேசுகிறேன். அடுத்து சந்தோஷத்தோட போகிறாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள நான் வெளியில யார்கிட்டையும் சொல்லாம உள்ள இருந்த கவலைய என் ஆண்டவர் எனக்கு பேசினாரு. அவர்கள் என்னை கர்த்தரால் குணமாக்க விட. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இனி ஒரு சகோதரன் அதே போல வாழ்க்கை போது முடிஞ்சு போச்சுது அப்படின்னு நினைச்சு இந்த இடத்துல கண்ணீரோடு வந்த பொழுது அன்றைக்கு அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர், அப்ப நான் ஏன் இதை சொல்லுகிறேன், வாழ்க்கையில மாற்றத்தை தந்தார். கர்த்தருடைய ஆலயம் என்பது வசனம் சொல்லுது, என் ஜனத்தை என்னுடைய வீடாகிய ஜெப வீட்டில கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலயம் நம்முடைய துக்கங்கள் மாற்றப்பட்டு நம்மை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவதுதான் கர்த்தருடைய ஆலயம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோட எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்துரு, நீ கலங்காத, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் மேல வைத்து விடு. அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது தேவ ஜனமே, முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும், எல்லார போல நான் ஆலயத்துக்கு போகல, எல்லார போல நான் ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வந்து போகிறேன் அல்ல. எனக்கு ஆராதனைக்கு நான் வரும்போது என் துக்கம் மாற்றப்பட்டு கர்த்தர் என்னை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். அப்ப ஒன்று நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஆலயம் நான் என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஜெப வீடு என்று சொல்கிற ஆண்டவருக்கு ஆலயத்தில் ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுகிறவர். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்து ஏன் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, ஏன் ஆலயத்துக்கு வந்து நமக்கு நிம்மதி இல்லை, ஏன் ஆலயத்துக்கு வந்து நமக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை? வேதத்தை வாசிக்கும் போது யார் ஆலயத்துக்கு வந்தாங்களா, யாரை ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. முதல்ல என் ஜனத்தை ஆண்டவர் சொல்கிறார் வந்து மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது ஜெப வீட்டில் யாரை கொண்டு வருகிறார், ஜெப வீட்டில் அவருக்கு ஆலயத்தில் யாரை கர்த்தர் கொண்டு வருகிறாரா? வசனம் சொல்லுது பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிற கர்த்தராய் இருக்கிறார்.
அப்ப நன்றாய் புரிந்து, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடுகிற ஒரு இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்றால் ஒரு ஆத்துமா ஆலயத்துக்குள்ள கால் வச்சிருக்குன்னா நிச்சயம் ஒரு நாள் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும் என்கிற முன்னோக்கம் இருந்தபடினால்தான் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம் ஆலயத்தில் என்ன நிலைமையில வந்தார்களோ, ஆலயத்துக்குள்ள என்ன சூழ்நிலையில வந்தார்களோ, ஆனா அவர்களை கர்த்தர் ஆலயத்துக்குள் ஒரு நாள் வர வைத்தார் என்றால், ஒரு நாள் அவங்க ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா அவர்களை ரட்சிப்பதற்காகவே கர்த்தர் கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற யாராகிலும் என் கணவனுக்கு வாழ்க்கையில இன்னும் ஒரு பூரண மாற்றம் வரலையே, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றம் வரலையே, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை, என் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலை, கண்ணீரோடு கவலையோடு இருப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறபடினால் இன்றைக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒன்றை நான் உனக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பதற்காக தான் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு. நம்புகிறவங்க கரங்களை தட்டி, என் தேவன் அவர்களை, எத்தனையோ பேர் ஆண்டவரை தேடல, எத்தனையோ பேர் ஆண்டவரை நாடல, ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நிச்சயமாய் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவார்கள். நிச்சயமாய். அதுதான் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் கொண்டு. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைய, என் கணவன் ஆலயத்துக்கு வராரு, என் பிள்ளை ஆலயத்துக்கு வருது, மாற்றம் இல்லையே, ரட்சிப்பு வரலையே, இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பல, இன்னும் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பலையே, ஒரு பாவத்தின் நடுவில் இருக்கிற ஒரு ஆத்துமா, ஒரு அக்கிரமத்தின் நடுவில் இருக்கிற ஒரு ஆத்துமா ஆலயத்துக்குள்ள வரும்போது, அந்த ஆத்துமா பாவம் செய்து அக்கிரமம் செய்து ஆலயத்தில் வரும்போது நீ அவர்களை சந்தேகத்தோடு பார்க்க கூடாது. எப்படிப்பட்ட பாவியா இருக்கிறான் இவன், எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் இவன், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன், நான் எப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நம்ம வெறுப்பதல்ல. எந்த பாவத்துக்குள்ள எந்த அக்கிரமத்துக்குள்ள இருந்து ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்தாலும் ஒரு நாள் அவன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரனாய் கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால் ரட்சிப்பதற்கு முன்குறித்து தான் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பாவிகளை ஏற்றுக்கொள்வாரு, ஆண்டவர் அக்கிரமத்தில் இருக்கிறவனை சேர்த்துக் கொள்வாரு, ஆண்டவர் இந்த உலகத்தில் வேண்டான்னு சொல்லுவது ஆண்டவர். ஆனா ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான் சேர்த்துக் கொள்ளுகிற அனுபவம் இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு மீண்டும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, என் குடும்பத்தில் இன்னும் மாற்றம் வரல, சபைக்கு வந்துட்டே இருக்கிறாரு, ஆராதனைக்கு வந்துட்டே இருக்கிறாரு, சண்டை வரும்போது சில நேரம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நீ சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ ஆண்டவரை தேடி உனக்கு என்ன பிரயோஜனம், இன்னி உனக்கு வாழ்க்கையில மாற்றம் வரல. எத்தனை பேர் சொல்லுவோம், நான் இவ்வளவு ராத்திரி பகலா நான் ஜெபம், நீ சபைக்கு வந்து நீ செய்யக்கூடிய பாவத்தினாலதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, குடும்பத்துல நன்மை இல்லை. ஆனா நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உண்மையான பரிசுத்த அனுபவத்துக்குள் இருக்கிற நீ கர்த்தரை இறுக பற்றிக்கொள். உன் வீட்டுல கர்த்தர் ஒன்னொன்னா கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஏற்ற வேளையில் அவர்களை கர்த்தரை ஆராதிக்கிறாய், கர்த்தர் மாறப்பன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையான சகோதரர் ஆண்டனி அவரை கேளுங்க, அவருடைய மனைவி ஆராதனைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீ போ, நான் போறேன், போ நீ வாரேன், போ நான் வாரேன். நாட்கள் தான் வந்தாரு, ஞானஸ்நானம் எடுத்தார், என்னை கிருபையினால் நிலை நிற்க கர்த்தர் செய்திருக்கிறார். இத்தனை பேர் நான் சாட்சியா சொல்லுறேன். ஆனபடினால மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த காலை ஆராதனையில, ஒருவேளை இந்த பகல் இந்த வசனத்தை, இந்த வார்த்தை கேட்கிற உனக்கு வாழ்க்கையில ராத்திரியும் பகலும் ஆண்டவரே ஆண்டவரே ஓடுகிறேனே, என் குடும்பத்துக்குள் இருக்கிற நபருக்குள்ள மாற்றம் இல்லை என்று நினைப்பா என்றால் வசனம் சொல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை, யார் ரட்சிக்கப்படுவார்களோ, யார் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்க மனசுக்குள்ள, ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நீங்க கூட நினைக்கலாம், குறிப்பிட்ட இந்த பல பாவ கிரியை விட்டு நான் வெளியே வந்துடணும், பரிசுத்தமா மாறிடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே. ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்க. நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பு பூரணமாய் மாறுவாய் என்கிற நம்பிக்கையில் தான் கர்த்தர் உன்னை ரட்சித்து மாற்றி சபைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வசனம் உனக்குள் கிரியை செய்யும், ஜெபம் உனக்குள் கிரியை செய்யும். ஏற்ற காலம் வரும்பொழுது நம்மை ஒரு பரிசுத்தமுள்ள நீதிமானாய் அவருடைய சந்நிதியில தேசத்துக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புகிறவங்க ஆமென் சொல்லுங்களேன், நம்புகிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, உன் ஜெபம் வீணாய் போகாது, உன் கண்ணீர் வீணாய் போகாது. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வந்தார் என்றால் ஆண்டவர் மாற்றத்தை தருவார். அப்போ அனுதினமும் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் தம்முடைய சபையில சேர்த்துக் கொண்டார். வேதத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். எல்லாரும் சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேலே நம்மை ரட்சிப்பதற்கு அதிகாரமுள்ள ஒரே ஒருவர் உண்டென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. எத்தனை பேர் நம்புகிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமான தெய்வம் அல்ல. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு
அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிப்பதற்குரிய அதிகாரம். ரட்சிப்பு என்றால் ஒன்று சொல்கிறேன், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அக்கிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அது மட்டுமல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிற உண்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அந்த இயேசுவால் முடியும். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் என்னால இந்த காரியத்தை விட முடியலையே, எத்தனை பேர் எனக்கு வீட்டில் இந்த மாற்றம் வரலையே ஜெபம் பண்ண போய், நான் அதே தேவன் இன்னைக்கும் உயிர் உள்ளவராக. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற யாராயிலும் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை தர, என்ன ஆண்டவரை இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் என்ன வாழ்க்கை, என்ன ஆண்டவரை இதனால இவ்வளவு ஜெபம் பண்ணி இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து என் வீட்டுக்குள்ள மாற்றம் இல்லையே, நான் மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா இருக்கிற நீ ஜெபத்தை விட்டுறவே விட்டுறாத. அந்த நபர்களோட பிசாசு போராடுவதை பார்த்து நீ பின்வாங்கிறாத. நீ யுத்தத்தில் முன்ன நில்லு. ஏற்ற வேளையில் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய ரட்சிப்பை அவர் கட்டளையிட அவர் வல்லவராயிருக்க. நீ அவங்க மேல குறை கூறிட்டு இருக்காத. நீ அவங்கள தப்பு சொல்லிட்டு உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கெடுத்து போடாத. நீ மற்றவர்களை வீட்டில் ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு குறையில் இருக்கிறாங்களே, அவருடைய குறையை நீ சொல்லி 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 நீ உனக்கு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீ தடுக்காத. இனி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீ அவர்களை குறை சொல்லும் போது தேவாவியனுடைய கிரியை வெளிப்படாது. நீ அந்த ஆத்துமாவுக்காய் திறப்பில் நில்லு. மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமமே அல்லாம ரட்சிப்படைவதற்கு வேற வழியும் நாமம் இல்லை. இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற எனக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழும்பின ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாடுகளை நீக்கி என்னை அவர் ரட்சிப்பார் என்று நம்புகிறவங்க கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த குடும்பங்களை இதுவரை ரட்சிப்பின் அனுபவம் இல்லாது இருக்கிறதோ அந்த அதிகாரமுள்ள நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே அந்த ரட்சிப்பு குடும்பங்களிலே வெளிப்படுவதாக. அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில வசனங்கள் இருக்கு, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபையில வரும்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு நன்மையை பெற்றுக் கொள்ளணும்னா வேதம் சொல்லுது. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10வது அதிகாரம். எபிரேயர் 10வது அதிகாரம். இது ஆண்டவர் இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தினால் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அழகா ஆண்டவர் பவுல் அவர் சபை ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை தேவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் சந்ததிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா ஆண்டவர் சொல்ற ரட்சிக்கப்பட்ட ஒருவர் சபை கூடி வருதலை நிறுத்திவிடக் கூடாது. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள மோசமான நூதன உபதேசங்கள் சொல்லுது பாருங்க, ஆலயத்துக்கு போகண்டாம். மோசமான நூதன உபதேசங்கள் இன்னைக்கு பாருங்க, ராபோஜனம் கூட திருவிருந்து, பரிசுத்த திருவிருந்து கூட டிவியிலே நடக்குது, லைவா நடக்குது. ஒரு இடத்துல இருந்து அவங்க அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க, நம்ம ஆட்கள் வீட்டில் இருந்து அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு உண்மையான ஆழமா உள்ள போய் பார்த்தா அது பெரும் பாவம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது ஆலயம் நமக்கு மனசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டில் ஆராதித்தா போதும், நமக்கு மனசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டில் இருந்தா போதும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஒரு மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட்டதற்கு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டவருக்கு திட்டம் நிறைவேறணும்னா அவன் கர்த்தருடைய சபையில கூடி வருவதை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப ஒரு மாசம் லீவ் இருக்கு இல்லையா, இந்த பிள்ளைகள் இப்ப நிறைய பிள்ளைகள் ஏன் 10வது கடந்த நாள் ஒருத்தன் வந்து ஜோம் பண்ணிட்டு போறான். நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி பாஸ்டர் 9வது பரீட்சை எழுதி முடிஞ்சிட்டு 10வது கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு ஜோம் பண்ணி விடுங்க. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இப்ப அவங்க வகுப்பு நடத்தணும்? இந்த வெயில் நேரம் ஏன் இந்த பிள்ளைகளை திருப்பி 10வது இனி ஆரம்பிக்கிறதுக்கு நாள் இருக்கு, இப்ப லீவு நடந்து லீவு. இப்ப பிள்ளைகளுக்கு ஏன் இந்த 9வது முடித்த பிள்ளைகளை கொண்டு போய் 10வது பாடம் கற்றுக் கொடுக்க காரணம் என்ன? இந்த பிள்ளைகள் வீடுகளில் இருந்து அந்த படிப்பை விட்டு இந்த பிள்ளைகளுக்கு சிந்தனை மாறிவிடாம இருக்க தொடர்ந்து அந்த படிப்பை அந்த பிள்ளைகளுக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட
ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் வரணும்னா ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம். ஏன் சபையில நாங்க சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருக்கமா இருங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமைய வெறும் ஒரு நாள் அல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரோடு கூட நெருங்குகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வசனம் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை சபை கூடி வருதல் தரும். நமக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமாய் இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஏன் சில குடும்பங்களில் ஆண்டவருடைய முன்குறிப்பு நிறைவேறல? நிறைய பேரை பாருங்களேன், வெளி இடங்களுக்கு போயிருப்பாங்க, அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ஆராதனைக்கு போவாங்க. இன்னும் அருமையான தம்பி தாவீது ராஜா இங்க வந்திருக்குது நம்ம பார்க்கிறோம். இந்த ஐயாறுல வேலைக்கு வந்திருக்காங்க. அருமையான தம்பிக்க வாழ்க்கையில் கடந்த நாள் திடீர்னு நான் பார்க்குறேன், இங்கே வந்து ஈஸ்டர் நமக்கு அதிகாலையில் ஆராதனை முடிஞ்சு பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சது. அது இப்போ அவங்களுக்கு அங்கே வேலை இன்னைக்கு லீவு, மனைவி பிள்ளைகளோடு வீட்டில் இருக்க முடியும். ஏன் இந்த ஊரில் வந்து எங்கேயோ ஒரு சபை நடக்குதா, எங்கே ஒரு ஆராதனை நடக்குது கேட்டு இங்கே வருவதற்கு காரணம் என்ன? அந்த ஆராதனைக்குரிய அன்பை உணர்ந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. சத்தமாக சொல்லலாம். சில சூழ்நிலை, சில மரணம் இருக்கும், வேலை இருக்கும், முக்கியமான அதெல்லாம் கர்த்தர் அறிவார். அதை நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், அவ்வளவுக்குள்ள ஞானமற்றவனும் அல்ல. சிலர் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும், அப்படி இல்லை, அதெல்லாம் உங்க நிலைமை. ஆனாலும் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு கர்த்தர் மேன்மைப்படுத்தி பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வாதமா நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், எங்க இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு நாள் லீவு கிடைக்குது, நல்ல ஒரு படம் பார்க்க போகணும் போயிடாதுங்க. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அம்மா இருந்தா படம் பார்க்க விட மாட்டா, அப்ப இருந்தா விட மாட்டா, நம்ம எங்கேயோ கிடக்கும், நல்ல ஒரு படம் புதுசா வந்திருக்கு பார்க்க போயிடலானும் போயிடாதுங்க. இல்ல அந்த நாள் பார்த்து எங்கேயாவது பொருட்காட்சியா எதா போட்டிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஏதாகிலும் ஒரு சபையில ஒரு மணி நேரமாகிலும் சபையில கூடி கர்த்தர் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அது நமக்கு எத்தனை அதிகாரிகள் இருந்தாங்க. உமா சங்கர் IAS கலெக்டரா இருந்தார், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாகிலும் ஒரு சபையில் அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டு, ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவராயிருந்தார். அதே போல ஆலங்கோடு பகுதியில் ஒருத்தர் காவல்துறையில் உயர் அதிகாரியா இருந்தார், மரித்து போனார். உயர் அதிகாரியா இருந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்பியா இருக்கும்போது அவரை கண்ட தூத்துக்குடிய அலர் அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருந்தார் நம்ம ஆலங்கோட்டு பகுதியில். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேதத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு ஆலயத்தில் போய் கர்த்தரை பிரசங்கிக்கிறவராகிறார். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், வசனம் நமக்கு சொல்லுது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, சபை கூடி வருதல் எந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரமாகிலும் நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இந்த சபை கூடியது, இப்ப நீங்க சொல்லலாம் பாஸ்டர் ஒரு மணி நேரம் சொன்னா எனக்கு வீட்டுக்காரி ஒரு கூட்டத்தையும் முடக்கல பாஸ்டர், ஆனா இனி எனக்கு வீட்டுல ஒரு முன்னேற்றமும் இல்லை, இப்படி சொல்லலாம். சிலர் சொல்ல பாஸ்டர் எனக்கு வீட்டுக்கார ஒரு கூட்டம், நான் காலையில சண்டையே கூட்டத்துக்கு கிளம்பாததுதான், எல்லா கூட்டத்துக்கும் வராரு, ஆனா என் வீட்டுல ஒரு முன்னேற்றம் இல்லையா, அப்படி சொல்லுகிறவங்க முதல்ல நான் சொல்லுகிறேன், ஒரு ஆலயத்துல நம்ம வரும்போது எதை செய்யணும்? வசனம் நமக்கு எதை சொல்லுது? நம்ம ஆலயம் எப்படி இருக்கணும்? 11வது சங்கீதம் 4வது வசனம். சபை கூடி வருதல் நமக்கு தேவை. நம்ம கூடி வருகிற சபை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சபையில நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 11வது சங்கீதத்துல 4வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆலயம், நம்ம அந்த ஆலயம், நம்ம கூடி வருகிற ஆலயத்தை குறித்த முதலாவது நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்துல எதுக்காக நம்ம வருகிறோம்னா, வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு சில சபைகள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட பாஸ்டர் வந்தா சிலருக்கு நல்ல ஆவி வரும், நல்ல அபிஷேகம் வரும். ஆனா அங்க சபையில உள்ள பாஸ்டர்மார் நடத்தினா ஆவி இருக்காது, அனலே இருக்காது. என்னன்னா இந்த ஆளு தானே. இப்ப நமக்கு நிறைய சபைகளுக்குள்ள அந்த நிலைமை ஆயிட்டு, நிறைய புதுசா யாராவது வந்தாச்சா நல்ல அந்நிய பாஷையில், அவர் எதுக்காக
அங்க புதுசா வாரவர் அறிஞ்சுக்கிறணுமா, இவள்கிட்ட இவ்வளவு பெரிய ஆவியின் அபிஷேகம் தாக்கம் இருக்குன்னு அறிஞ்சுக்கிறணுமா. மனுஷனுக்கு ஏற்ற ஆவியின் நிறைவுதல், மனுஷனை திருப்திப்படுத்தும்படியான அந்நிய பாஷை, மனுஷனை திருப்திப்படுத்தும்படியான ஆவிக்குரியான இதல்ல. ஆண்டவர் ஆராதிக்க வருகிற சபைக்கு வருகிற நம்ம நினைக்கணும், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஆண்டவர் வீட்டில் எந்த பாஸ்டர் வரட்டும், வெள்ளையா இருக்கிற பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம், கருப்பா இருக்கக்கூடிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம், நல்ல படிச்ச ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணலாம், படிப்பறிவு ஞானம் இல்லாதவர்களும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், யார் பிரசங்கம் பண்ணாலும், யாரு முன்ன நின்று ஆராதனை நடத்தினாலும், யாரு பாட்டு பாடினாலும் ஒன்று நமக்கு நன்றாய் தெரியணும், ஆண்டவர் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆலயம் என்றால் அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கணுமா, எந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் தேவன் வீற்றிருக்கிறார் என்று நினைக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லலாம், ஆண்டவர் ஆலயத்துக்கு முள்ள மட்டும்தான் இருப்பாரு. இல்ல, நம்ம கூடவே இருக்கிறாரு, நமக்கு இருதயத்தில் இருக்கிறாரு, சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப ஆலயத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். எந்த இடத்துல வீற்றிருக்கிறாரா? வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஆலயம். அப்ப எந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு? இயேசு வச்ச ஆலயத்திலேயா, இல்ல நல்ல பயங்கரமா நான் 3 நாள் ஆராதனை நடக்கிற ஆலயத்திலேயா? எங்க ஆண்டவர் இருக்கிறாரு? அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எந்த இடம் பரிசுத்த ஆலயமா இருக்கிறதோ அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துறார். கர்த்தர் நல்லவர். கடந்த நாள் ஊழியர் கூட்டம் நடந்து அங்க பிரசங்கம் பண்ண வந்த ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆலயம் இருக்கு, ஒரு சபை. அந்த சபையில பார்த்தீங்கன்னா 4 ஆராதனை 3 ஆராதனை 5000 6000 ஜனங்கள் வருகிறாங்களாம். அங்கே அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி வந்தார். இது சொன்ன காரியம் போன வாரத்தை முந்தின வாரம். அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி அந்த ஆலயத்தில் செய்தி கொடுக்க, ஊழியர் கூடுகையில செய்தி கொடுக்க வந்தார். அவன் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாராம், உங்களுக்கு எத்தனை ஆராதனை நடக்குது? 4-5 ஆராதனை. அப்படியா? எவ்வளவு ஜனங்கள் வராங்க? இத்தனை 1000 ஜனங்கள் வருகிறாங்க. அபிஷேகத்தோட சொன்னாராம், 8 பேர் தான் பரலோகத்துக்குள்ள ஆயத்தமா உன் ஆலயத்துக்குள்ள. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 8 பேர். அவர் சொன்ன கணக்கில் அவருக்கு பாஸ்டருக்கு டவுட் ஆயிட்டு, நம்ம வீட்டில் 4 உண்டு, இந்த 4 என்ன நான் உண்டான்னு சொல்லி சந்தேகம் ஆயிட்டு பாஸ்டருக்கு. அப்படி நான் ஏன் சொல்லுகிறேன், இத்தனை 4 ஆராதனை நடக்குது, எல்லாம் நமக்கு சந்தோஷமான காரியம், ஜனங்கள் பெருக. எனக்கெல்லாம் உண்மையில சில நேரம் சந்தோஷமா இருக்கு, சில நேரம் மனசு ஆண்டு ஒரு ஆளும் வரலையாப்பா. இப்போ நான் நினைக்கும் போது சில நேரம் சந்தோஷமா இருக்கு, நிறைய ஆட்கள் வந்திருக்காங்களா ஆண்டு ரொம்ப. ஜனங்களுக்கு சூழ்நிலை கர்த்தர் அறிவார், நம்ம செய்யணும், ஜபிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தர் அதை செய்வார். ஆனால் அந்த வசனம் அந்த அந்த இடத்துல அந்த மிஷனரி சொன்னாராம் பாருங்க, இத்தனை ஆராதனை நடக்குது, இத்தனை 1000 ஆள் வருது, 8 பேர் தான் இன்னை செத்தான பரலோகத்துக்கு போவாங்க. அப்போ இனி ஒருத்தர் தானாராம், சரி கர்த்தர் அவங்களை ஆயத்தம். ஒரு பக்கம் நம்ம நினைக்கணும், எல்லாம் புதிதாய் வந்திருக்கலாம், பழைய ஆட்களும் இருக்கலாம், ஆண்டவர் அவருடைய ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். ஆனால் அதில் நம்ம குறை சொல்வதற்கல்ல, நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன். அப்போ ஆலயத்தில் பெரிய ஆலயமாக இருக்கலாம், பெரிய காரியங்கள் நமக்கு. இன்னைக்கு நான் காலையில் பாட்டு போட்டிருக்கும் போது, நேற்று இந்த மைக் செட்டெல்லாம் செட் பண்ணும்போது நினைச்சேன், ஆண்டவர் சித்தமான இனி ஒரு 3 வருஷத்தில் நமக்கு உள்ள இருக்க சத்தம் வெளியே போகாத அளவு கர்த்தர் நமக்கு ஆலயத்தில் ஒரு மாற்றத்தை தரப்போறாரு. சத்தமா சொல்லுங்க. அதுக்குள்ள காரியங்கள் ஆயத்தமாயிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 4-3.5 வருஷத்துக்குள்ள உள்ள இருக்க சத்தம் வெளியே கேட்காது. அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரத்தில் நம்ம ஆலயத்தில். போன வாரம் பாஸ்டர் சந்திச்சேன், என்னோட பேசிட்டு சிரிச்சுட்டே தள்ளாரு, பிரதர் சீக்கிரம் உங்க ஆலயம் இடிச்சு பெருசாக்க ஆண்டவர் செய்வார், எனக்கு தெரியுது. நான் தர ஆமா பாஸ்டர், நீங்க கொஞ்சம் ரூபாதர் அங்க சேரமங்கலத்து இங்க இருந்து ஒன்று வாங்க, அங்க நிறைய தருவாங்க பிரதர். அப்படி சரி பாஸ்டர், சந்தோஷம். ஏன் இதை சொல்லுங்க, ஆண்டவர் ஆலயம் என்பது ஆண்டவர் சொல்றார், எல்லா திரளான ஜனங்கள் வரலாம் போகலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க அவர் வீற்றிருப்பாராம்? பரிசுத்தமுள்ள ஆலயத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள ஆலயத்தில். அப்ப பரிசுத்தமுள்ள ஆலயம் என்பது எது? தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள பகையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள கசப்பும், ஒருத்தருக்கு ஒருவர் சண்டையும் போட்டுக்கிட்டு நம்ம கூடுகிற இடம் பரிசுத்தமா இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினால 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களால் எங்கே கூடுகிறீங்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஒரு மனம் இருக்கிற இடம் பரிசுத்தம். என்னைக்குமே
புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு காலம் முடிந்தாலும் சரி, நம்முடைய தலைமுறைகளில் நான் சொல்லுகிறேன், எந்த நாளிலும் ஒரு ஆலயத்துக்குள்ள 2 டீம் ஒரு நாள் ஆகாதபடி கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை நடத்துவார். கரங்களை தட்டி ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு நாளும் விட்டு நான் நிறைய சபைகளுக்குள்ள இந்த நாட்கள் ஆண்டவர் ஒரு எழுப்புதல உருவாக்க 2 கோஷ்டியா இருந்ததெல்லாம் கிருபையினால ஒண்ணு சேர கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், எந்த ஆலயத்துக்குள்ள 2 டீம் உருவாகுதோ, எந்த ஆலயத்துக்குள்ள 2 குழுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி எழும்புகிறாங்களோ, அந்த ஆலயத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாது, மாறாக மனுஷருடைய கிரியை தான் வெளிப்படும். இந்த ஆலயத்திலும் தேவ சமூகத்தில் வந்து தேவ ஜனமே, நீங்கள் நானும் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரு தாயின் பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் ஆனபடினால ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஐக்கியமுள்ள இடத்துல, ஒருமனப்படுகிற இடத்துல, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிற தேவனாயிருக்க. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்க வீடுகளுக்குள்ள ஒருமனம் வேணும், எங்க சபைகளுக்குள்ள ஒருமனம் வேணும், எங்க பிரிவினை ஆவிகள் வரக்கூடாது, குழப்பத்தின் ஆவிகள் வரக்கூடாது. ஆண்டவர் கிரியா. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் ஆவிக்குரிய சபைகள் பாருங்க. சென்னையில் ஒரு பெரிய சபை 3-4 ஆராதனைகள் நடக்கிற, தகப்பனார் இறந்து போனாரு, ஆலயத்தில் கூட இருந்த ஊழியக்காரங்க எல்லாம் உடைச்சு 3-4 ஊழியம். இன்னைக்கு அதுகளும் முடிஞ்சு அந்த பகன் அந்த தகப்பனுடைய மகன் இன்னைக்கு அருமை கிருபையினால் அந்த சபையை நடத்தினார். ஏன் நான் சொல்லுகிறேன்னா, எந்த ஆலயமா இருந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆலயம் ஏதுன்னா ஐக்கியத்தோடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கமுள்ள சபை. ஒருத்தர் கஷ்டப்படுகிறாரா, நம்ம விசுவாசி பணத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு முடியாட்டாலும், ஆண்டவரே அவருக்கு நீர் நன்மை செய்யணும், ஜெபிக்கிற ஒருத்தர் பார்க்கும்போது இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை சில தவறுகளை செய்து அந்த குடும்பத்தில் சில பிரச்சனை வரும்போது நீங்களும் நான் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது சபை அல்ல, அவர்கள் மேல இறக்கப்பட்ட அவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் பரிசுத்தமுள்ள சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தில் இருக்கு பாருங்க, அதில் அந்த வேத பகுதியை வாசிக்கிற நேரம் ஆண்டவர் சங்கீதத்தின் புத்தகத்தில் 122வது சங்கீதம் 122வது சங்கீதம் 9வது வசனத்தை படிங்க. அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். 122வது சங்கீதம் 9வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக நான் தேடுவேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நீங்க பார்த்துக்கிடுங்க, ஆலயம் என்பது எப்படி, ஜனங்கள் என்பது எப்படி, அந்த ஆலயம் பரிசுத்தமான ஆலயம். எங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய ஆலயத்தில் வந்து உனக்கு நன்மை உண்டாக நான் தேடுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்களேன், ஒருவருக்கு ஒருவர் நன்மை உண்டாக ஜெபிக்கிற இடம் தான் கர்த்தருடைய ஆலயம். ஆண்டவரே எனக்கு இவன் இன்னதை செய்து போட்டான் நாசம் ஆக்கிறோம் அப்படி ஜெபிப்பது கர்த்தருடைய ஆலயம் அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை உண்டாக ஜெபிப்பது தான் கர்த்தருடைய ஆலயம். தேவனை ஆராதிக்க வந்துற தேவ ஜனமே, நம்ம முந்தா நாள் ஜெபித்தோம். ஆந்திரா பகுதியில் ஒரு ரோமன் கேத்தலிக் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் நடந்து, அந்த ஸ்கூலுக்குள்ள திடீர்னு போயிட்டு தெலுங்கானாவில் பெரிய கலவரம் உண்டாயிட்டு, நமக்கு அவங்கள யாருன்னு தெரியாது, ரோமன் கேத்தலிக் ஃபாதரை யாருன்னு தெரியாது. நியூஸ்ல பார்த்தோம், நம்ம இந்த இடத்துல ஜெபித்த ஆண்டவரை அங்க கிரியை செய்யணும், அங்க ஒரு சமாதானத்தை கட்டளை. ஏன்? அந்த தேவனுடைய நாமத்தில் அவருடைய ஆலயத்தில் ஒருவருக்கு ஒரு நன்மை உண்டாக சமாதானம் உண்டாக ஜெபிக்கப்படுகிற இடம் தான் கர்த்தருடைய ஆலயம்.